ஆம்பளை படத்துக்கு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சரணம் இந்த இதெல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். ஆனால் பாட்டு கேட்டால் வைப்பு தான் அப்படின்ற மாதிரி. இன்னமும் அதே பேட்டர்ன் தானா? என்றைக்குமே அதே பேட்டர்ன். கிரிட்டிசிசம் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். அவர் எப்போவுமே ஜென்ரலாகவே ஒரு மாதிரி சில் மூடு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு சில்லாக. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பிரதர்ஸ் பாண்ட் தான். நானும் ஜீவாவும் ஒரே கிளாஸ். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கீபோர்ட் ப்ளே பண்ணுறது கிளப்பில் மொபில் அந்த டைம்லேருந்து. ஸ்லோ பாய்ஸனாக நிறையா பேருக்கு இது பிடிச்சிருக்கு. கேட்க வந்து ரொம்ப அடிக்டாக இருக்குன்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஏன் கற்கண்டு மனசு சக்கரை போல நொறுங்கும் தன்னால கண்ணால கண்ணால கொல்லாத. ஃபர்ஸ்ட் கான்சர்ட்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் அந்த லண்டனில். கண்ணாலெல்லாம் ஃபுல் க்ரௌட் பாடுவாங்க. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால எம்மல தீயா எரிஞ்சு புட்ட. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாங் வந்து பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பயங்கர எமோஷனலான ஒரு சாங். பேசிக்காவே நான் உங்களோட பயங்கரமான ஃபேன். உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் போது எனக்கு அந்த இந்த பாட்டு தான், கண்ணால பாட்டு தான் அப்படி காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த பாட்டு? ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன சொல்றாங்க? நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. பட் ஸ்லோ பாய்ஸனாக நிறையா பேருக்கு இது பிடிச்சிருக்கு. கேட்க வந்து ரொம்ப அடிக்டாக இருக்குன்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஸோ வீடியோவாகவும் சூப்பராக இருக்குது. நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. கோயிங் குட். ஆமாம், அது பாய் பாய் பையா வந்து பயங்கர ஹிட். அது அந்த வந்த டைமில் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்ததுன்னும் போது நம்ம அந்த டோன்லேயே நம்ம எதிர்பார்த்துட்டாங்க போல இருக்குல்ல நிறைய பேர். ஓகே, இப்படி ஜாலியாக இப்படி ஒரு ஹிப்ஹாப் தமிழா கிட்ட இருந்து இப்படி ஒன்று வரும், ஒரு ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு வரும்னு நினச்சாங்க. ஆனால் இது அப்படியே டோட்டலாக ஒரு லவ் ஃபீல் அந்த மாதிரி. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? எதுல பாட்டில் தாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. இல்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல லைக் லைஃப்ல. இந்த ஆஃப்டர் த சாங் வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. லைக் என்ன சொல்றது, பீப்புளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கு தட் ஐ எம் ஆல்சோ அன் ஆக்டர் அப்படின்னு. சிங்கர் கூட இல்லை நீங்க? பிரைமரிலி சிங்கர் தான், மியூசிஷியன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றது தானே, லைக் ஆக்டிங்கும் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. அண்ட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இப்போ ஒரு 2060s நடக்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம். எதிர்பார்க்கல ஒரு லவ் சாங் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் லைக் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு லவ் சாங்கோ இல்லை லவ் ஃபெயிலியர் சாங் எது எடுத்தாலுமே ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணுறாங்க, இது அப்படிதான் காட்டிட்டு போவோம். ஆனால் கடைசியில் அது பொண்ணு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு உண்மையே கிடையாது. உண்மையே கிடையாது. இமேஜினேஷன் சாட் ஜிபிடி கிட்ட தான் நாங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். இந்த மாதிரி தான். ஸோ அப்படி ஸோ கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ இப்படி ஒரு ஐடியாவில் வந்தோம். இது யாரோட பிளான் இது, இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு? டீம் தான். லைக் ஆதினா அப்புறம் நிதிஷ்னு ஒரு பையன் டைரக்ட் பண்ணான். அவன் தான் அந்த ஐடியாஸ்லாம் கொடுத்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே டெவலப் பண்ணோம். ஆக்சுவலி பாட்டு பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆக்சுவலி பாட்டு வந்து நாங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் கான்செப்ட் யோசித்தோம். ஸோ யோசிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஏதாவது எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டோம். சும்மா சிங்கப்பூருக்கு கான்செர்ட்லாம் போயிருந்தப்போ அங்கே சுற்றி சும்மா வாக் பண்ணி அது இதுன்னு எடுத்தோம். அப்புறம் யோசித்தோம், ஓகே இது நல்லாவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியாக ஏதாவது போகலாம். வெறும் நடந்து சுற்றிட்டு இது இல்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஒரு பொண்ணை கொண்டு வந்து அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு அங்கேயும் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பொண்ணு இல்லை அது ஒரு ஏஐ அப்படின்னு ஒன்று கன்வெர்ட் ஆகி அப்படி பண்ணது தான். ஓகே. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க வந்து ஸ்னாப் சாட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஸ்னாப் சாட் கிட்ட பேசி சாட் ஜிபிடி வாழ்றாங்க. வாட்ஸ்அப்லேயே இருக்கே மெட்டா ஏஐ சொல்லிட்டு டைரக்டா. சூப்பர். அண்ட் ப்ரோ, நான் பர்சனலாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து ஹிப்ஹாப் தமிழா மேலே இருக்கும். மியூசிக் வந்து நிறைய வந்து லைக் டியூன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த நிறைய எல்லா பாட்டுலேயுமே இந்த ஹே ஹேன்னு ஒன்று சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி அவரே ஒரு பாட்டில் வந்து ஹே 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 நான் 7 டைம் சொல்கிறேன் இருந்தாலும் ஐ கெட் பெய்டு அப்படின்ற மாதிரிலாம் அதை அவர் இது பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ்லாம் எப்படி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நான் வந்து எடுத்துக்குவார் உங்களுக்கு கூட இருக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல? ஸோ ப்ரோ அதுதான், அது பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லையே ப்ரோ. இது இப்போ வந்து ஹே ஹேன்னு வருதுன்னா நாங்கள் ஒன்று ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போ அது நல்லா இருக்கிறதுனால தான் அது. இப்போ கிரிட்டிசிசம் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எது நல்லதோ எடுத்துக்கலாம், ஓகே கேட்டுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் எப்போவுமே ஜென்ரலாகவே ஒரு மாதிரி சில் மூடு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு சில்லாக தான் எல்லா பிரச்சனையாக இருந்தாலுமே ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த சீரியஸ் ஆகுறதோ டென்ஷன் ஆகுறதெல்லாம் கிடையாது. கிரிட்டிசிசம்ஸ் அவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணுறதுக்கு ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்குது. நம்ம வைப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வைப் பண்ணுறது சேர்ந்து வைப் ஆகிறாங்க. கான்சர்ட்லாம் நான்லாம் ஃபஸ்ட் கான்சர்ட்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் அந்த லண்டனில் அப்படி ஒரு வைப்பு. ஒரு கான்சர்ட்டும் போகிறப்போ அவங்க வைப்பாகிறத பார்க்குறப்போ செம்ம எனர்ஜி ஆகிடும். உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ் இருக்கிற இடம், அவருக்கு ஓகே, அவரை பார்த்தாலே இப்போ தமிழ் பார்த்தாலே வைப் ஆகிடுவாங்க, ஒரு சாங்ஸ் கேட்டாலே வைப் தான். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம். ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு சாங் இறங்குறப்போ கொஞ்சம் அப்படியே நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆதினாவும் என்னோட தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த கௌஷிக் இது எப்படி அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கான்சர்ட் பண்ணணும், என்றைக்கோ ஒரு நாள் கான்சர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் ஒரு 2012-13 இண்டிபெண்டன்ஸ் சாங் பண்ணிட்டு இருந்த டைமில் இப்படி பண்ணணும், கான்சர்ட்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறையா பேசியிருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நடந்தது, இப்போ நடக்குது இல்லை. ஸோ அது நடக்கிறப்போ அது ஒரு பெரிய எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்டு ஃபஸ்ட்டு சாங் பாடி அந்த க்ரௌடு சவுண்டு கேட்டு அலறது கேட்ட உடனே ஓகே அப்படியே கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அவங்களுமே கூட சேர்ந்து பாடுவாங்க, சேர்ந்து ஓயமா கண்ணாலெல்லாம் ஃபுல் க்ரௌட் பாடுவாங்க. ஓகே, அதுக்காகவே அதை வந்து நாங்கள் ஒரு மாதிரி வெறும் மைல்டாக பியானோ மட்டும் கொடுத்து க்ரௌடோடு சேர்ந்து பாடுறது அது சூப்பராக இருக்கும். அது லைவில் பார்க்குறப்போ ஸோ இட் ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக போய் கான்சர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆக்டிங் டெபியூ பண்ணியாச்சு ஒரு மியூசிக் வீடியோவில். அடுத்த ஸ்டெப் ஏதாவது பார்க்கலாமா உங்களை? திருப்பி அடுத்த மியூசிக் வீடியோ பார்க்கலாம். அடுத்த மியூசிக் வீடியோ சோகமாக இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக டான்ஸ் நம்பர் மாதிரி கொஞ்சம் ரீல்ஸ்லாம் போடுற மாதிரி. ஓகே, இந்த ஹுக் ஸ்டெப் வச்சு ரீல்ஸ் ஆடியன்ஸ்க்காக ஒரு ஜாலி நம்பராக ஒன்று பண்ணலான்றது. சோகமாக பண்ணியாச்சு, திருப்பியும் சோகமாக பண்ண எனக்கு மூடு இல்லை. சோகமாக பண்ண நடிக்கணும், அழுகணும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ ஜாலியாக ஒரு வைப்போட ஒரு பாட்டு ரெடி பண்ணலாம். ஸோ அண்டு பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா தான் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து லைக் அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கைவந்த கலரில் அந்த லிரிக்ஸ்லேருந்து சாங்ஸ் எல்லாமே இது பண்ணும்போது, ஸோ அவர் இதுக்கு எழுதுனது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்போ பண்ணீங்க இந்த ப்ராஜெக்ட்? ஸோ அதான் பேசிக்காக நாங்கள் சிங்கப்பூர் கான்சர்ட் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஆக்சுவலி திடீர்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாம், இண்டிபெண்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம சிங்கப்பூர் போகிறோம்ல, சும்மா ஏதாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் நைட் உட்காந்தோம். ஒரு 7 மணிக்கு உட்காந்து 9 மணிக்கு பாட்டு முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறீங்க? ஊருக்கு போகிறதுக்காக ஒரு பாட்டு பண்ணீங்களா? அங்கே போகிறோம், ஷூட் பண்ணலாம், நல்ல பிளானாக இருக்குமே அப்படின்ட்டு அங்கே அப்படி ஒரு ஐடியாவில் யோசித்தோம். அதான் சொன்ன மாதிரி பாட்டு 2 hours முடிச்சிட்டோம் மொத்தமாகவே. அங்கேயே கம்போஸ் பண்ணி அங்கேயே தானான்னு டியூன் பண்ணி டக்குன்னு ஆதினம் வந்து டக்குன்னு லிரிக் எழுதி முடிச்சுட்டு போய் ஷூட் பண்ணிட்டு தான் அப்போ நான் சொன்னேன் திருப்பி ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி. ஓகே. அண்ட் நிறைய பாடல்கள் வந்து நீங்கள் ஹிப்ஹாப் தமிழனோட பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பாண்ட் எப்படி இருக்கு? பிரதர்ஸ் பாண்ட் தான். எனக்கு கிட்டத்தட்ட 2011 அவரோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் அங்கே மியூசிக் கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி அப்புறம் நடுவில் சிங்கிங் நடந்து அதில் போயிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக நீ என்ன இங்கேயே வேலை பண்ணுற போய் மியூசிக் பண்ணு ஏதாவது படம் பண்ணுன்னு என்ன நான் தனியாக ஒரு 3 படம் பண்ணேன். ஸோ இட்ஸ் பீன் லைக் போயிட்டே இருக்குது ரொம்ப நாளாக ட்ராவல். ஸோ பிரதர்ஸ் பாண்ட் தான் நாங்கள். ஓகே, நீங்கள் பேசிக்காக ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக் பேண்டில் அந்த இதில் இருந்தீங்களா? ஸோ பேசிக்காக நான் வந்து லாயலாவில் படித்தேன். நானும் ஜீவாவும் ஒரே கிளாஸ், ஹிப்ஹாப் தமிழா ஜீவாவும் ஒரே கிளாஸ் படிச்சதுலேருந்து அங்கேருந்து தான் அந்த ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் கீபோர்ட் கொஞ்சம் பேசிக்காக வாசிப்பேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கீபோர்ட் ப்ளே பண்ணுறது கிளப்பில் மப்பில் அந்த டைம்லேருந்து தமிழ் ஆல்பம் இந்த டைம்லாம் இண்டிபெண்டன்ஸ் சீன்ஸில் இருந்த டைம்லேருந்தே ட்ராவலிங் வித் தம். ஸோ அண்ட் இந்த சாங் வந்து நீங்கள் வந்து ஏஐயாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது? நீங்கள் வந்து ஒரு ஹீரோயின்
நடிக்கிறீங்க ஆனா நீங்க இல்லை இதுல அப்படின்னும் போது எப்படி இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு கேட்கும்போது. அப்போது அவங்க வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி சொன்னாங்க. அப்போவே எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் நார்மலாக ஒரு ஹீரோ ஹீரோயின் அது ரொமான்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தாண்டி அவர் when we shot itself, நீ வந்து தூரமாக தான் இருப்ப, யூ ஷுட் நாட் ஈவன் டச் மீ, அதுதான் நீ யூ வில் நாட் ஈவன் டச் மீ, ஸோ சில் தான் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஜாலியாக பண்ணோம். அண்ட் இட்ஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குல்ல கான்செப்ட். அதனால டு பி பார்ட் ஆஃப் சம்திங் லைக் திஸ் இட் செல்ஃப் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ஷாட். அண்ட் 2 லைன் நம்ம பாடிடலாம்ல? பாடிடலாம். எடுக்கிறப்போ நான் தான் வாசிப்பேன் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது. அப்புறம் அவங்க தான் வாசிக்க போகிறோம். அடடே, இப்போ உங்களோட கிட்டார் அது? ஆமாம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இருங்க அது கேப்போவும் எடுத்துடலாம். நீ இல்லாம என் வாழ்க்கை தள்ளாடி தள்ளாடி நான் வாழ, சொல்லாம நீ வாடி உன் கூட சேர்ந்து நான் கொண்டாட. இந்த கட்டடம் எல்லாம் சக்கரம் போல சுத்துது முன்னால, என் கற்கண்டு மனசு சக்கர போல நொறுங்கும் தன்னால, கண்ணால உன் கண்ணால கொல்லாத கொல்லாத சொல்லாத வேணான்னு சொல்லாத. ஓ ஓ நான் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. சூப்பரா வாசிக்கிறீங்க, சூப்பரா வாசிக்கிறீங்க. ஆனால் பேக்கை மட்டும் வர மாட்ட விட்டுட்டீங்க. ஓகே தான் வாசிக்கிறாரு. இல்லை, நான் எனக்கு எதுவுமே தெரியாததுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா வாசிக்கிறீங்க, நான் பேக் மட்டும் அவர் மாட்டிட்டு வராரு. அவர் ஒன்றும் மாட்டிக்கிறாரு, எடுத்து கொடுத்தேன் நான். ஓகே, நைஸ் ப்ரோ. நீங்க அப்படியே அந்த பாட்டு மோட்ல இருக்கிறதுனால கண்ணால கண்ணால ஒரு 2 லைன் பாடுறா. ஓகே இருக்கும். ஓகே ட்ரையா? கம் ஆன். எனக்கு ஆக்சுவலி தெரியாது. ஜன்னலோர தென்றல் காற்று வீசும் போதிலே கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே இயற்கை அது வியந்திடுமே, உன்னழகில் தினம் தினமே மழை வருமே மழை வருமே, என் மனதுக்குள் புயல் வருமே. அப்படியே மேஷப்பா. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு புட்ட, சொல்லாத சொல்லாத உள் நெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு புட்ட. ஆன் ஸ்பாட். ஆமா, மாசு ப்ரோ. ஆக்சுவலா அவர் ஒரு பக்கம் அடிச்சு தள்ளுறாரு, நீங்க ஸ்பாட்ல கலக்கிட்டீங்க. போங்க, செமையா இருந்துச்சு. இதுதான் உங்களோட முதல் சாங்ல ப்ரோ? இண்டிபெண்டன்ட் இல்ல, கண்ணால கண்ணால. ஆமா, படத்துல ஃபர்ஸ்ட். ஓகே, சோ உங்களுக்கு முன்னாடில இருந்தே தெரியுமா இந்த பாட்டு தான் நம்ம பாட போறோம், இதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு? ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும். அதை எப்பயோ பண்ணி வச்சது சாங்கு. நான் பேசிக்காக நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தாலும் நிறையா அவங்க ஆம்பளைலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா சாங் நான் ரஃபாக பாடி வச்சிருவேன். ஸோ அப்படி பாடினது தான் இதுவும். பட் ஃபைனலில் என் வாய்ஸ் வருங்கிறது எனக்கு லாஸ்ட் ரிலீஸ்க்கு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் எனக்கு தெரியும். ஸோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுங்கிறது நான் எதிர்பார்க்கல. பட் யா, அந்த ஆல்பம்லேயே வந்து நிறைய படத்துக்கு ரிலேட்டடான சாங்ஸ் நிறைய இருக்கும், படத்தோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் அதுல இருந்து தள்ளி ஒரு லவ் சாங்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் பயங்கரமான ஹிட் வேற. அது அந்த படத்துல வர அந்த இடமே சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த வாய்ஸோட செம ஃபீல் சூப்பராக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இல்லை, நம்ம
எதிர்பார்க்கல. லைக் அவ்வளோ பெரிய படத்தில் நான் பாடியிருக்கேங்கிறது எனக்கு அந்த டைமில் செம ஃபீல். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஹிப்ஹாப் தமிழோட இதில் வந்து ஒரு ஆம்பளை படத்துக்கு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சரணம் இந்த இதெல்லாம் பல்லவி. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். ஆனால் பாட்டு கேட்டால் வைப்பு தான் சூப்பரா அப்படின்ற மாதிரி. இன்னமும் அதே பேட்டர்ன் தானா? அதே பேட்டர்ன் தான், என்றைக்குமே அதே பேட்டர்ன் தான். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரூவனான ஒரு டீம், நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோவும் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்னும் போது இந்த டீமில் நம்ம உள்ளே போகிறோம், நம்ம வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு சூப்பராக இருக்கிற ஒரு டீம் அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சா? ஆமாம், லைக் இது எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அன் அப்கிரேட் தான் எனக்கு வந்து. பிகாஸ் ஸோ ஃபார் வாட் எவர் ஐ ஒர்க்ட் ஐவ் ஜஸ்ட் ஒர்க்ட் ஆன் லைக் என்ன சொல்கிறது ஆன் மை ஓன். என்னோட மேக்ஸிமம் ஒர்க் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கும். அதாவது என்னென்னா நான் கவர்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், யூடியூப்பில் கவர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஐ டிட் ஒர்க் ஆன் அ கப்புள் ஆஃப் ட்ராக்ஸ், பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் பாடியிருக்கேன். பட் ஆனால் ஆஸ் அ ப்ராப்பர் லைக் ஒரு எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியோட இருக்கிற ஒரு ஒர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கலாம். ஏன்னா மை நேம் இஸ் ஆல்சோ கிரெடிட்டட் கௌஷிக், கிரிஷ் அண்ட் ஷெஹ்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் தேர். ஸோ ஐ திங்க் டு ஈவன் லைக் கிவ் அ ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அண்ட் நேம், இட் வாஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல், அதுதான் சொல்ல முடியும். ஸோ யா, அண்ட் இட் வாஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஆஃப்டர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இல்லை, என்னோட லைக் வி லிவ் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அங்கே வந்து கிராண்ட் மாம் வீட்டில் வந்து லைக் வி ஹேவ் அ பிக் டிவி தேர். ஸோ அதில் வந்து பெரிய டிவியில் பார்க்கும்போது ஓ மை காட் அப்படின்னு இருந்துச்சு. ஓ ஃபீல் ஆயிட்டாங்க உங்க வீட்டில் இல்லை? ஆமாம், செம்ம ஃபீல் ஆயிட்டாங்க. அவங்க வேனிஷ் ஆயிட்டாங்கன்னே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு. ஆமாம், எங்கள் மம்மி எல்லாம் மாதிரி கண்ணில் தண்ணி நிற்கிது. இல்லை இதுக்கே எப்படியா இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதுதான். அதுக்கப்புறம் மம்மி அது சும்மா அது ஆக்டிங் தான், அதுவும் அது உண்மை கிடையாது. ஆமாடி கரெக்டா, ஆனா நீ என் பொண்ணு இல்லை, நீ மறைஞ்சு போறதுனால பார்க்க முடியல. ஆமாம், அது கூட பரவாயில்ல. ஸ்ட்ரேஞ்சர் பீப்புளெலாம் வந்து பார்த்து ஃபீல் ஆகும். ஆமாம், ஒரு இன்டர்வியூவில் அப்படிதான் அங்கே கேமராமேன்லாம் உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. சே மறைஞ்சு, ஆமாம் அவங்க ஃபீல் ஆயிருப்பாங்க, வீட்டில் ஃபீல் ஆயிருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பிளான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ படம் நடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லையா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்தேன். இல்ல ஏதோ உண்மையிலே இருக்கு போல இருக்கு. ஐயோ ஏதோ இருக்கு. அப்போ அவங்க தெரியல எனக்கு, சொல்லிட்டீங்களே ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கே அதெல்லாம் தெரியல, சும்மா அடிச்சு விட்டேன். இப்போ நான் அப்படிலாம் கிடையாது. அப்ப இருக்கு. இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெஃபினெட்லி வந்து லைக் ஐல் சி இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் மீ, தென் லைக் கண்டிப்பாக பண்ணலாம். பிகாஸ் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஐ ஃபீல். நான் அன்றைக்கி ஒர்க் பண்ணும்போது கூட ஐ வாஸ் டெல்லிங், அந்த ஷூட் முடிச்சுட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போவோம். ஒன் டே ஷூட் இல்லை நம்ம. ஸோ அது வந்து வீட்டுக்கு போன அப்புறம் அம்மா வாஸ் லைக் கங்க்ராச்சுலேஷன் ஷெனு, உன்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ப்ராஜெக்ட்னு ஹக் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டார்டட் சம்திங் நியூ, ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போவுமே எதாவது ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படி பேசுவாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் ஓகே. நான் ஐ ஜஸ்ட் தாட், ஐ வாஸ் டெல்லிங் டு மை மாம், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஒர்க் பண்ணும்போது. லைக் அவங்க ஆக்ஷன் சொல்லும்போது இந்த கேமரா மூவ் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் ஷி வாஸ் லைக், தென் அப்போனா இதுவும் வந்து உன்னுடைய ஒரு விஷயம், அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த மியூசிக் வீடியோ வந்து பயங்கரமான ஹிட்டு கொடுத்துருக்கு. இது வந்து உங்களை நிறைய பிளேசஸ்க்கு கொண்டு போகும்னு வந்து நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அடுத்து ஒரு சூப்பரான மியூசிக் வீடியோ வந்து எப்போ வரப்போகுது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வரப்போ டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ வரப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பர். அதுக்கு இவங்களும் தனியாக ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேர்த்துக்குமே. அண்ட் நீங்களும் வந்து சீக்கிரமாக ஒரு படம் பண்ணி அப்போ எங்களுக்கு ஒரு ஹீரோயினாக வந்து இல்லை ஒரு ஆக்டராக வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பீங்களே, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்த சாங்க்கு நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.